வணக்கம். தமிழ் கிரிப்டோ வீடியோலேருந்து உங்கள் கார்த்திக். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா காயின் பார்க்குடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன். அப்கமிங் வீடியோவில் காயின் பார்க் வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய லென்த்தாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வீடியோவை முடிச்ச வரைக்கும் பார்ட்டாக நான் போட பார்க்குறேன். ஏன்னா இது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட், சிம்பிளான ப்ராஜெக்ட் கிடையாது. இதனால் இது பெரிய ப்ராஜெக்ட்றதுனால இது உடனே ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது, சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பார்ட்டு ஒரு சப்ஜெக்டாக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காயின் பார்க்குனா என்னன்றது ஃபஸ்ட்டு நான் ஓரலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காயினை எங்கே வாங்கலான்றதும் தெரிஞ்சுக்கலாம். இதை வாங்கினா நம்மளுக்கு மேற்கொண்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கலான்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை நம்ம ஓரலாக பார்க்கலாம். இதுதான் நீ பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு காயின் பார்க்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். மதுரையில் நடக்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்ச் தான். ஜியோடெக்ஸ் எப்படி சென்னையில் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு வராங்களோ அதேமாதிரி இது ஓன் எக்ஸ்சேஞ்சு. ஐடி பேஸ்டு கம்பெனின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி, டெக்னாலஜி கம்பெனின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய சாஃப்ட்வேர்லாம் நிறைய ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ டோக்கனுக்கு இப்போ நிறைய கிரிப்டோ கரன்சியில் நிறைய டோக்கன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி டோக்கன்லாம் இவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியாக எனக்கு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்த தகவல் என்னென்னா, பிட்கோவான்னு ஒரு எக்ஸ்சேஞ்சை கூட இவங்க தான் க்ரியேட் பண்ணி கொடுத்ததா ஒரு தகவல் நம்மளுக்கு உலாவிக்கிட்டு வருது, சரிங்களா? ஸோ அதனால் இது மாதிரி ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த காயின் பார்க்கு. இவங்க ஓன் எக்ஸ்சேஞ்சு நடத்திட்டு வராங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சு, ஸோ நம்ம தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில் நீங்கள் யாரும் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கல, கீழே ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெபாசிட் பண்ணி எங்களுக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது காயின் பார்க்குடைய விஷயம். 2 சார். நம்பர் 2 என்னன்னு கேட்டால் காயின் பார்க்குடைய ஓன் காயின் தான் கேபிகே காயின் சொல்லுவாங்க. இந்த காயின் இன்றைக்கி போகிற ப்ரைஸ், இன்றைக்கி கரண்ட்டாக போகிற ப்ரைஸ் ₹101 போயிட்டுருக்கு, கரண்ட் மார்க்கெட் ரேட்டு, சரிங்களா? ஸோ இது எங்கே சார் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே காயின் பேர் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கிக்கலாம். இதை வாங்கி எப்படி சார் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, 2 விதமாக நம்ம சம்பாதிக்கலாம். ஒன்று சார், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் நான் வரேன், எனக்கு ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரேன், நானே போட்டு எடுத்துக்கிறேன் சார்னா, அப்போ என்ன பண்ணால் 2 விஷயத்தை நீங்கள் 2 இடத்த நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம். ஒன்று இவங்க எக்ஸ்சேஞ்சிலே இந்த காயின் பார்க்குடைய ஓன் எக்ஸ்சேஞ்சு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் இருக்குது. அங்கேயே நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்களோ இல்லை மந்த்லி, அதாவது மாதம் 3 மாதம் 6 மாதம் வருஷம் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் ஸ்டேக் பண்ணலாம். அது குறைந்த ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இதை விட கொஞ்சம் ரிவார்டு எனக்கு அதிகமாக வேணும், சப்போஸ் நான் சின்ன சின்ன ஆளுங்களை நான் ரெஃபரும் பண்ணுறேன், எனக்கு அது மூலிமா ஒரு சின்னதாக ரெவென்யூ வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அங்கேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு நீங்கள் ரெஃபரும் பண்ண தேவையில்லை. ஸோ ரெஃபர் பண்ண ஆசைப்பட்டோன்னா அங்கே ரெஃபர் பண்ணலாம். அதுதான் என்ன பண்ணால் மெட்டா பார்க், இவங்க சொந்த ஸ்டேக்கிங் இருக்கிற ஒரு இடம் தான் மெட்டா பார்க். மெட்டா பார்க்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, இவங்களுடைய ஓன் வெப்சைட்டு. ஸோ அங்கே நீங்கள் போய்ட்டு இங்கே இருக்கிற காயினை பை பண்ணிவிட்டு அங்கே எடுத்துன்னு போய் அங்கே நீங்கள் அந்த காயினை நீங்கள் தள்ளிட்டு அங்கே நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். அங்கே 3 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் பீரியடில் நம்ம ஸ்டேக்கிங் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $300 நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 250 காயின், மினிமம் 250 காயின் நம்ம ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே ஸ்டேக் பண்ணும்போது என்ன சார் நம்மளுக்கு கிடைக்குன்னா, ஒரு நாளைக்கு 0.42 சென்ட்ஸ் நம்மளுக்கு காயின் பார்க்குடைய காயின்ட்ட நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 50 காயின் வந்தால் நம்மளுக்கு நம்ம அதே காயின் பார்க்கு எக்ஸ்சேஞ்சில் நம்ம ரிடீம் பண்ணி நம்ம அங்கேருந்து செல் பண்ணி நம்ம பேங்க் விட்ரால் உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது. அப்போ இது வரத்துக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படின்னு சொன்னால், 50 காயின் எவ்வளோ, இப்போ நீங்கள் மினிமம் 250 நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா 5 இயர்ஸ் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மந்த் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் முடிஞ்சு 5வது மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் அந்த 50 காயின் நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம், சரிங்களா? வருஷத்துக்கு 3 முறைனா கூட 1.5 வருஷத்தில் நீங்கள் போட்ட கேபிட்டலை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அடுத்துல வர 3.5 வருஷமும் நம்மளுக்கு வரது எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் நம்ம இருக்கும். சரி, அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாரி பர்சன்டேஜ் பெரிய லெவலில் வாரிலாம் கொடுக்கல.
இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து ஷார்ட் டெர்ம் பீரியட்லயே வந்து கேப்பிட்டலும் சுத்தமா எடுத்துட்டு வரணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, 1 1/2 வருஷம் போட்டுக்கங்க. 1 1/2 வருஷம் போட்டா 3% வரும். அதே 3 வருஷம் போட்டீங்கன்னா 4% வரும். 5 வருஷம் போட்டா 5% வரும். இதுதான் வந்து இதில இருக்கிற ப்ராஜெக்ட்டோட விஷயம். சரி சார் ஓகே. நான் போடுறேன். எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் நான் பண்றேன். ரைட் ஓகே. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் நான் பண்ணும்பொழுது இதில என்ன சார் ப்ராஜெக்ட் இருக்கு? எப்படி சார் நான் இத நம்பி யூஸ் பண்றது? எக்ஸ்சேஞ்ச் சொல்றீங்க ஓகே. இதில வேற என்ன சார் இருக்கு? டிஃபிகல்ட்டா என்ன வேற என்ன இருக்கு? நம்ப உணர்ற மாரி வேற என்ன சார் இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஓன் பிளாக் செயின் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாம, இவங்களுடைய காயின் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காயின். டோக்கன் கிடையாது. இவங்கள்து ஒரு காயின். ஓன் பிளாக் செயின் ரன் பண்ற ஒரு காயினா இவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்க் ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் இருக்கு. அதான் வந்து பிளாக் செயினுடைய ஸ்கேன். சரிங்களா? அப்ப ஓன் காயின், ஓன் ஸ்கேன் இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி ஐடி ஃபீல்டு இருக்கிறதுனால நெறைய டெவலப்மெண்ட் பண்ணி குடுக்குறாங்க. நெறைய சாஃப்ட்வேர், டோக்கன்ஸ் நெறைய கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது இல்லாம அதிகமா இவங்க ஃபோக்கஸ் பண்றது எதுன்னா, டெக்னாலஜிக்கு அப்புறம் வந்து நெறைய ஃபோக்கஸ் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் இந்த சாஃப்ட்வேர்லாம் கிரியேட் பண்ணி குடுக்குறாங்கன்னு சொல்றேன் இல்லையா? இதுக்கப்புறம் பெருசா அவங்க ஃபோக்கஸ் பண்றதுன்னா, இந்த கம்பெனி அ மெட்டாவர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ல என்ன சார்? அது நம்பளுக்கு அது அது அதனுடைய ஃபியூச்சர் என்ன சார்? அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேபிகேக்கானுடைய மெயின் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2, 3 ப்ராஜெக்ட் இருந்தாலும், இதில அதிகமா ஃபோக்கஸ் பண்றது மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் என்னன்றத நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன? அப்படின்றத நம்ம இதில விரிவா பார்க்கலாம். நான் இது வந்து ChatGPTலயும் கேட்டிருக்கேன். ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சாலும், ChatGPT கிட்ட நீங்க எந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். அதுக்கான ஆன்சரும் குடுக்கும். இப்ப மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் என்றால் என்னன்னு கேள்வி கேட்கிறேன். அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு மெய்நிகர் உலகம். அதாவது என்ன சொல்றது? ஒரு வெர்ச்சுவல் உலகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னும் புரியுற மாரி சொல்லணும்னா வந்து, நம்ம உலகத்த கணினி வழியுமா, அதாவது கம்ப்யூட்டர் வழியுமா ரியலா உணரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. சரிங்களா? லைவா நம்ப அத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப நீங்க வீடியோ கால் பேசுறீங்க இல்லையா? அதே வீடியோ கால ஒரு ஆளு நேரடியா நின்னு பேசினா எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். எ இப்ப நீங்க நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாரின்ல இருக்கீங்க. நான் வந்து இங்க இருக்கேன். நம்ம தமிழ்நாடுல இருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா கை குடுத்து பேசுனா எப்படி இருக்கும்? லைவா பேசுனா எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் இந்த டெக்னாலஜியோட மெயின் கான்செப்ட். அப்ப இது மூலியமா வேற என்ன சார் பண்ணலாம்? பேசுறதுக்கு மட்டும் தான், வீடியோ கால் பண்றது மட்டும் தான், வீடியோ கால் மாரி பண்ணி இது மாரி பேசுறதுக்கு மட்டும் தான் அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப இதில வந்து நெறைய கேமிங்லாம் வந்து நெறைய பசங்க கேம் ப்ளே பண்ணுவாங்க. இந்த கேம லைவாவே ப்ளே பண்ற மாரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாரி ஒரு விஷயம் டெக்னாலஜி இருக்கு. 2வது லேண்ட் பர்ச்சேசிங். நெறைய வந்து லேண்டு விசிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ் ஏறி நம்ம போயிட்டு ஒரு இடத்த போய் விசிட் பண்ணி நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? அந்த அசட்ட நாம இங்கேயே விஆர் என்ற கிளாஸ், அதாவது வெர்ச்சுவல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. விஆர்ன்னு வெர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் சரிங்களா? வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிளாஸ வந்து நம்மளுக்கு கண்ல பொருத்திக்கிட்டு, அத நம்ம பார்க்கும்போது எந்தெந்த இடம்லாம் அவங்க காமிக்கிறாங்களோ, அது எல்லாமே ரியலா நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த இடம் நம்மளுக்கு ரியலா தெரியும். அப்ப நீங்க ஆன்லைன் மூலியமாவே அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த விஆர் கிளாஸ் மூலியமாவே நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த இடத்த நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மூலியமா இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா நம்ம பார்க்கப்படுது. இது இல்லாம வந்து நம்ம நெறைய கேமிங்ஸ் ப்ளே பண்ணலாம். அத வச்சு கேமிங்ஸ் ப்ளே பண்ணலாம். யாராவது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். சார் நான் என்னால போக முடியல. அந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு இடம் வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாங்க போக முடியல அப்படின்னா, நம்ம வீட்ல இருந்தபடியே அந்த விஆர் கிளாஸ வாங்கிக்கிட்டு, ஸோ மீட்டிங் எல்லா விதமான Zoom மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு மீட்டிங்க நம்ப வீட்ல இருந்தபடியே லைவா நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து வீட்ல நடக்கிற எந்த விஷயத்தா இருந்தாலும், இந்த மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இது மூலியமாவே நம்ப லைவா பார்த்துருவோம். வீட்டையே கூட நம்ப ஒரு மெட்டாவர்ஸ நம்ப பொருத்திட்டு, அந்த டெக்னாலஜி அந்த இது பொருத்திட்டு இங்கிருந்தே நம்ம வீட்ட நம்ம கண்காணிக்கலாம். ஏதாவது திருடங்க வராங்க, வராங்கன்னா, நம்ம இங்கிருந்தே நம்ப நம்ப விஷுவல நம்ம லைவா பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து இவங்க கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ன்றது வந்து உங்களுக்கு ஓரலா தான் சொல்றேன். இது மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இன்னும் பெக்கஸ்ட்டா நெறைய அட்வான்டேஜ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாரி ப்ராஜெக்ட்ல இவங்க கிட்டத்தட்ட 85% முடிச்சிருக்கிறதா ஒரு தகவல். இதில வந்து டெஸ்டிங்க்காக ஒரு 2 லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதாகவும்,
ஒரு பேசப்படுது சரிங்களா. அப்போ அதை மாதிரி வந்து இவங்க பெரிய 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 கான்செப்டில் வந்து இறங்கி பெரிய லெவலில் கொண்டு பண்ணிட்டு போகிறாங்க சரி. அதனால் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்கம் எடுக்க முடியுன்றது என்னுடைய மைண்ட் செட்டு. அப்போ நான் வந்து இல்லை அதில் அந்த நம்பி தான் நான் என்ன பண்ணுறேன், இவங்க மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் நான் லைவாக பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது ஓன் பிளாக் செயின் இருக்குது, ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தினால நம்ம எந்த கம்பெனியில் எந்த நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்முடைய அமௌண்ட் வந்து சேஃபாக செக்யூராக இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே மெட்டா பார்க்குன்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது எப்படி பண்ணுறதையும் ஒரு ஓரலாக நான் காமிச்சிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போட்டிங்கன்னா நான் அது எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டேக் பண்ணுறது விஷயத்தையும் நாங்கள் சொல்லிடுறேன் சரிங்களா. இதுதான் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி மெட்டா பார்க்கில் இந்த வாலெட்டில் நீங்கள் தள்ளிக்கலாம். இது ஒரு விஷயம். சரி சார், எப்படி சார்? ரைட் சார், ஓகே, நல்லாயிருக்கு, ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கு. ரைட், நான் வந்து இப்போ வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். எனக்கு வந்து எப்படி சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மெட்டா பார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார் நான் பண்ணுறது? இல்லை நான் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்சில் பொறுமையாக பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து மெட்டா பார்க் மட்டும் பண்ணுறேன், எனக்கு ஸ்டேக்கிங் மட்டும் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சரில் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நான் வந்து ஸ்டேக்கிங் மட்டும் பண்ணுறேன், எனக்கு ரிவார்டு வந்த பிறகு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு மெட்டாவை அந்த எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலியமாக நான் தள்ளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தள்ளிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டா பார்க்கில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது காயின் பார் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மெட்டா பார்க்கில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கொடுத்துட்றேன். ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து அங்கே கொடுக்குறேன் சரிங்களா. நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். லிங்க்கில் போயினா லிங்க் போட உடனே உங்களுக்கு வந்து யூசர் நேம், ஃபுல் நேம், இமெயில் ஐடி, இந்த டேட்லாம் கேட்கும். உங்களோட யூசர் நேம்ன்றது ஏதோ ஒரு நேமே நீங்கள் எழுதி டைப் பண்ணி உங்கள் நேம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் பேர் கார்த்திக்னா என் பேர் கார்த்திக், KARTH அப்படி போட்டு என் பேர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். KARTHIK கார்த்திக். இதில் வந்து சில டைம் என்ன கேட்டால் வந்து யூசர் நேம் மேட்ச் இல்லைன்னு வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கார்த்திக் A, கார்த்திக் R, கார்த்திக் B, அது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சேர்த்து போடுங்க. அங்கே போடும்போது யூசர் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வரும். நம்பர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் அடிக்காதீங்க. நம்பர்ஸில் முடிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் கேட்டால் தப்பாக கூட வரும். ரெட் கலர் வந்து பாருங்கள். நம்பர்ஸ் அடிக்காதீங்க. உங்கள் பேரே கூட உங்கள் பேர் போட்டு உங்கள் பசங்க பேரோ ஏதோ ஒரு பேர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணால் வந்துடும். கீழே வந்து உங்கள் ஃபுல் நேம் என்னவோ, ஆதார் கார்டில் என்னதோ அந்த ஃபுல் நேமு. ரெண்டாவது நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ, அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த மெயில் ஐடி. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட்டு, டைமு இதெல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாலாவது உங்கள் கண்ட்ரி இந்தியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோன் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆல்ஃபபெட்டிக் பாஸ்வேர்டு போகிற மாதிரி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ என் பேர் கார்த்திக்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 1 அப்படின்னு போட்டு அப்படி போட்டு என் பேர் ப்ளஸ்ஸு ஏதோ ஒரு வேர்டு, அந்த இடத்த வந்து நம்பரில் ஒரு வேர்டு அதை மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதுமாரி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கீழே வந்து ரெஃபரல் ஐடி என்னோடய ஐடி காமிக்கும். அப்படியே நீங்கள் கீழே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாக்ஸ் ஒன்று கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு மெயிலில் வந்து ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு போகும். மெயில் வந்து உங்களுக்கு லிங்க் ஒன்று போகும். அங்கே போய் ஆக்டிவேஷன் பண்ண சொல்லும். அந்த ஆக்டிவேஷன் போய் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெயில் வரும். இந்த மாதிரி மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ண சொல்லி கேட்கும். அந்த போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்சேஞ்ச் உங்கள் மெட்டா பார்க்குடைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகிடும். உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காயின் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காயின் வேணால் என்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது நான் பர்ச்சேஸ் பண்ணி கூட ஒன்றும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணி இல்லை மேல் டாப் அப்ளைனில் வாங்கியோ உங்களுக்கு நான் அமுச்சு விட்ருவேன். இது ஒரு விஷயம். சரி சார், இல்லை சார் நானே வாங்கி நானே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்க்கையும் அங்கே கீழே கொடுக்குறேன். காயின் பாட் லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதையும் காமிச்சிட்றேன். இதெல்லாம் ஓரளவு காமிக்கிறேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து வீடியோ லென்த்தாக தான் போகும். இது இன்ஸ்டால்னு கேட்கும். இதை தள்ளிவிடுங்க. இப்போதைக்கு தள்ளிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே வந்து அதே தான் சேம் டைம் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே அந்த இதுக்கு பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு இது போகும். அதை எடுத்து ஓடிபி போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓடிபி போகும், இல்லை ஆக்டிவேஷன் லிங்க் போகும். ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்தோடனே நார்மலாக உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகும் சரிங்களா. அப்புறமா என்ன பண்ணுறீங்க, உள்ளே போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு
என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா காயின் பார்க்னு அடிங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு பண்ணணும். பண்ணால் இப்போ எனக்கு இது ரெஃபரல் இல்லாமல் நிற்கும். சரிங்களா? அதனால் பண்ணிவிட்டு காயின் பார்க்குங்க. KOIN காயின் பார்க் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது வருது பாருங்கள், காயின் பார்க். அடித்தோடனே இந்த மாதிரி லிங்க் ஒன்று வரும். இதுமாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இந்த காயின் பார்டு எக்ஸ்சேஞ்ச் ஐடியா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் சைடில் வந்து 3 டிட்டோ போட்டிருக்கோம். அங்கே போய்ட்டு ஐ மீன் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே சைடில் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடா ரைட் சைடில் வந்து இருக்கும். இங்கே போனீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தவொடனே கொஞ்ச நேரம் கொடுத்து நீங்கள் என்ன கூட உங்களை ஜாயின் பண்ணவான்னு கேட்கும். ஜாயின் கொடுத்துங்க. வீடியோ கால் கேட்கும். அந்த வீடியோ கால் கொடுத்துருங்க. ஒரு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கேட்கும். 5 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் டைம் கேட்கும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உள்ளே லோட் ஆகும். சரிங்களா? உள்ளே லோட் ஆகி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஒரு விளம்பரம் மாதிரி இடையில ஆட் ஆடுவேன்னு நினைக்கிறேன். அதை முடித்த பிறகு நீங்கள் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க வீடியோ கால் மூலிமா வருவாங்க. உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டுனா அதேமாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு நார்மலாகவே ஐநாறு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பொதுவாகவே நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து காயின் பார்க்குடைய காயின் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் அந்த அட்ரஸ் காமிச்சு அங்கே ஸ்டேக்கிங் கொடுத்துக்கலாம். இதுதான் ஈஸியான வழி. இப்போ இதுதான் நம்ம மெயினாக பார்க்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி விஷயத்த இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது இந்த காயின் பார்க்குடைய மற்ற டீட்டெயில் ஏதாவது தெரியணும், இன்னும் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் நினைக்கிறவங்க, இல்லை நான் ஸ்டேக்கிங் பண்ண நினைக்கிறவங்க, இது நிறைய டவுட்ஸ் நினைக்கிறவங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இல்லை என் வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.